அண்மைச் செய்தி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 29 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் என தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கோபிநாத், எந்தெந்த கட்சிகள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட இருக்கின்றனர்? அவர்களுக்கு என்னென்ன சின்னங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது? விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி வந்தவர் புகழேந்தி. இவர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த நிலையில் விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 11ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி நிறைவடைந்தது. மொத்தம் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட 64 வேட்புமனுக்கள் பெறப்பட்டன. 24ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அன்று மொத்தம் 35 வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. தகுதியான வேட்புமனுக்கள் மொத்தம் 29 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்று 26ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள். இந்த நேரம் 3 மணி வரைக்கும் யாருமே வேட்புமனு திரும்ப பெறலைங்க. இதனால தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகர் இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் தொகுதிக்கு 29 பேர் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டது. திமுக சார்பில் அன்னியூர் சிவா, அதே போல பாமக சார்பில் அன்புமணி, அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா, இது உட்பட சுயேட்சை வேட்பாளர் உட்பட 29 பேர் களத்தில் இருக்காங்க. பாமகவிற்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே போல நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுகவிற்கு உதய சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அனைவருக்கும் இங்க சுயேட்சை வேட்பாளர் அனைவருக்கும் அவர்களுக்கான சின்னங்களையும் ஒதுக்கீடு செய்து சந்திரசேகர் தேர்தல் நடத்தும் சந்திரசேகர் சின்னங்களை ஒதுக்க போறாரு. விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2,34,000 பேர் இந்த இடைத்தேர்தல வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க. இதுதான் தற்போது தகவலை பார்த்துட்டு இருக்கோம். விரிவான விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.